அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதியான சூரியன் புதனோடு இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இருவரும் 4ஆம் இடத்தையே பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்கு. நிர்வாகத்திறன் அதிகரித்து நல்ல பெயர் கிடைக்குங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு 8ல் இருப்பதால் மறைமுக லாபம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆராய்ச்சி போன்ற துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ல் சனி இருப்பதால் தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க, அல்லது தந்தைக்கு உடல் நல குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் உள்ளவற்றை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டாம். வேலை அழுத்தம் அதிகரிக்குங்க. இத்தருணங்கள்ல குடும்பத்தோடு வேலையும் இணைந்து பிரச்சனை தருங்க. சிரமம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையும் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்திருப்பதும் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதை எடுத்துக்காட்டுது. விரயஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளது. வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் அதிலும் ஒரு திருப்தி உண்டு. செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதுதான் நியதி. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, சீமந்தம், மகப்பேறு, உபநயனம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. நிகழ்ச்சிகளால மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. பணிகள்ல உற்சாகம் மேலிட இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் நல்ல நிறுவனத்திலிருந்து பணி உத்தரவு கிடைக்க பெற இருக்கீங்க. தாய் நாடு திரும்பவும் கடகராசினருக்கு அவர்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான், பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உற்பத்தி அதிகரிக்குங்க. சந்தை
சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினர் அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க. வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக இருக்கு. அது மட்டுமில்லாம லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைகிறது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கும் கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகளும் அவற்றின் மூலம் நல்ல வருமானம் உங்களை தேடி வர இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை அது உயர்த்துங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய சங்கீத மற்றும் பரதநாட்டிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த தருணமாக அமைகிறது. கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய மன உறுதியை சோதிக்கும் காலகட்டம் இது. இதனால் பலவித குழப்பங்கள் உங்களுடைய மனதை பாதிக்குங்க. எந்த கட்சியில் சேருவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்ற குழப்பத்திலேயே மனம் ஆழ்ந்துவிடும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் காலகட்டம் இது என்பதையும் கிரக நிலைகள் சனி மற்றும் ஆகிய இரு கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதாலும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் நினைவாற்றல் மற்றும் கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகளில் மிகச்சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு கலாசாலைகளில் நிச்சயம் இடம் கிடைக்குங்க. சிலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் ஆவர் என கூறுகிறது. கிரக நிலைகள் இத்தருணங்களில் விளைச்சல் ஏற்படுங்க. இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பெரும்பான்மையான நலன்களுக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகம் சுக்கிரன் ஆவார். மற்ற கிரகங்களுக்கு பொறுப்பும் இருப்பினும் முக்கிய கிரகம் சுக்கிரனே ஆவாருங்க. அந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு கருவு பேரை கிடைக்க இருக்குதுங்க. மணமாலைக்கு காத்துள்ளம் அங்கே இருக்கு. நல்ல மணமகன் அமைவாங்க. படித்து முடித்துள்ள பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் காத்திருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல காலையில் சிறிது பருப்பு நெய் எள் கலந்த 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வந்தால் போதுங்க. அளவற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.